டிமார்ட் ஷாப்பிங் போகலாமா? டிமார்ட் ஷாப்பிங் போகிறீங்கன்னா முக்கியமாக இந்த 4-5 விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணி என்னெல்லாம் வாங்க போகிறோன்றத லிஸ்ட் போட்டு போங்க. மெயினாக 2-3 பேக் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா அதுக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த பிளாஸ்டிக் டப்பர் வேறு கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் போயிடாதீங்க. வாங்குற ஐடியாவிலே இருக்க மாட்டோம், பட் பார்த்தா வாங்காமல் இருக்க மாட்டோம். அது மாதிரி தான் ப்ரைஸிங்கும் இருக்கும். ஸோ இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிமார்ட் போனீங்கன்னா கொஞ்சம் பிழைச்சிக்கலாம். வீடியோ எடுத்துப்பேன். நான் வாங்குறேன்ட்டு மொத்தமாக வாங்கி போட்டது ஃபுல்லாக இவர். ஆனால் பழி மூட்டை என் மேலே விழும். வாங்கி போட்டதுன்னா என்ன வாங்கினேன்? எனக்கு இது 2 சீஸ் பாக்கெட் ஏதோ 1 4 இது வாங்கினீங்க. சோப்பு 3 வாங்கினீங்க. சோப்பெல்லாம் நான் வந்து 2 வருஷத்துக்கு வச்சுருப்பேன். இது வந்து ஸ்வீட் மிஸ்டி தோசை சாப்பிட்றதுக்கு உனக்கு ஆகலை. என்னை விட்டு சாப்பிட்டா எனக்கு ஆகாது. இப்படி தாங்க ஒரு வாட்டி டிமார்ட் போகும்போதெல்லாம் என்ன பார்த்து வாங்குன்னுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வாங்குறது அவர் தான். பொண்ணு கெட்டாங்க அப்படின்ற தான் ஃபீல் ஆகும். இந்த ஹேண்ட்பேக்லாம் செம்மையாக இருந்தது. வாங்கலான்னு பார்த்தா ஒவ்வொன்றும் 1000 ரூபான்னாங்க. என்னடா டிமார்ட்டா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே மேலே போயாச்சு. இந்த வாட்டி ஒரு 2 குர்த்தியாவது ஆட்டையை போடணும்னு ஆசையாக போனேன். பட் ரேட்லாம் பார்த்தப்போ இந்த வாட்டி ரொம்பவே அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு செப்பலாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் தேராதுரா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இவ்வளோ தான் வாங்கின மாதிரி இருந்தது. பில்லு போடும் போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோன்ட்டு. இன்னொன்னா பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தது, பட் மொத்தமாக பார்த்தப்போ தான் தெரிந்தது.